அண்மைச் செய்தி கோவை வால்பாறை பகுதியில் மிக கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவை, நீலகிரி போன்ற பகுதிகளுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் அருணா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களுக்கு இன்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் நீலகிரியில் இருக்கக்கூடிய 2 தாலுகாக்களில் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கருப்பசாமி இணைப்பில் இருக்கிறார். கருப்பசாமி, வணக்கம். இன்றைக்கு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை வால்பாறை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீலகிரியில எந்தெந்த தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது வரை மழையினுடைய அளவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. கோவை மாவட்டம் வால்பாறை அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வால்பாறை வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையில் வால்பாறை பகுதியில் உள்ள சிறுகுன்றா கூழாங்கல் ஆற்றுப்பகுதியை பார்வையிட்டனர். தற்போது அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் செல்வதால் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்லவோ, கரையை கடக்கவோ, கால்நடைகளை அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு அனுப்பவோ கூடாது என எச்சரிக்கை செய்துள்ளனர். மேலும் வால்பாறை பகுதியில் உள்ள நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அப்பகுதியில் பதாகைகள் வைத்து யாரும் அப்பகுதியில் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டு அங்கு காவல்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தற்போது வால்பாறை பகுதியில் உள்ள சின்னக்கலார் மற்றும் அக்காமலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் உள்ளது. தற்போது இன்று இரவு பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. தற்போது கனமழை காரணமாக இன்று வால்பாறை தாலுகா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. அண்மைச் செய்தி கோவை வால்பாறை பகுதியில் மிக கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவை, நீலகிரி போன்ற பகுதிகளுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களுக்கு இன்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் நீலகிரியில் இருக்கக்கூடிய 2 தாலுகாக்களில் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கருப்பசாமி இணைப்பில் இருக்கிறார். கருப்பசாமி, வணக்கம். இன்றைக்கு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை வால்பாறை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீலகிரியில எந்தெந்த தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது வரை மழையினுடைய அளவு தொடர்பான முழு விவரங்கள்.
வணக்கம் மோனிகா. கோவை மாவட்டம் வால்பாறை அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வால்பாறை வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையில் வால்பாறை பகுதியில் உள்ள சிறுகுன்றா கூழாங்கல் ஆற்றுப்பகுதியை பார்வையிட்டனர். தற்போது அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் செல்வதால் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்லவோ கரையை கடக்கவோ கால்நடைகளை அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு அனுப்பவோ கூடாது என எச்சரிக்கை செய்துள்ளனர். மேலும் வால்பாறை பகுதியில் உள்ள நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அப்பகுதியில் பதாகைகள் வைத்து யாரும் அப்பகுதியில் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டு அங்கு காவல்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தற்போது வால்பாறை பகுதியில் உள்ள சின்னக்கலார் மற்றும் அக்காமலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் உள்ளது. தற்போது இன்று இரவு பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. தற்போது கனமழை காரணமாக இன்று வால்பாறை தாலுகா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி.